மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு அப்படின்னு மொத்தமாக 2 ட்ரெயினும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடிக்கு போன மீட்டர் கேஜ் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காரைக்காலிலேருந்து திருநள்ளார் வழியாக பேரளத்துக்கு கேஸ் கன்வென்ஷன் ஒர்க்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் ஆப்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா வீக்லி 7 days டெய்லி ஆப்ரேட் ஆகுது. பட் திருவாரூர் டு காரைக்குடி பார்த்தீங்கன்னா வீக்லி 6 days மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ கரெக்டாக அந்த ட்ரெயின் கிளம்பினோடனே நம்ம ட்ரெயின் திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்ப போகுது. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் எவ்வளோ மக்கள் நின்றாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அறந்தாங்கியிலேருந்து காரைக்குடிக்கு வெறும் 10 ரூபாய் தான் ஃபேர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வெறும் 45 ரூபாயில் மயிலாடுதுறையிலிருந்து நீங்கள் காரைக்குடிக்கு வரலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சிபி குமார் விலாக்ஸ். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் நம்ம நிறைய ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராவல் ஜேர்னி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து கொரோனா அப்போ நிறுத்தப்பட்ட பேசஞ்சர் ஃபேர் ரெஸ்டோரேஷன் வந்து நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பயணம் செய்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்திருக்கிறோம். மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து திருவாரூர் ஜங்ஷன் வரைக்கும் போகிற பேசஞ்சர் ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயினோட ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபீஸில் நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூருக்கு போகலாம். ஸோ இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வரைக்கும் போகாமல் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு அப்படின்னு மொத்தமாக 2 ட்ரெயினும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீசல் ஆக்ஷன் இருக்கிற ஒரு ரூட். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷனே இல்லாத ஒரு ரூட் வந்து திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு. ஸோ அந்த ஒரு ட்ராவல் ஜர்னி தான் நம்ம பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம காரைக்குடியிலேருந்து திருவாரூர் வரைக்கும் அந்த ட்ரெயினில் ஒரு ட்ராவல் ஜர்னி பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த செக்ஷன், அதாவது மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் போகிற இந்த செக்ஷனுடைய ஒரு ஃபுல் ட்ராவல் ஜர்னி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ மயிலாடுதுறை ஜங்ஷனில் போயிட்டு நம்மளோட ட்ரெயின் ட்ராவல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரூட்டை பற்றியும் இந்த ட்ரெயின்ஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 10 ரூபீஸ் ஃபேர் ரெஸ்டரேஷன் ஆகிருக்குது. ஸோ 10 ரூபீஸில் இப்போ அதை ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாக நிறைய ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் மயிலாடுதுறை ஜங்ஷன் இடம்பெற்று இருக்குது. ஸோ மயிலாடுதுறையிலையுமே ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஸோ அதுதான் இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்குற ஒர்க்ஸ் எல்லாமே. மயிலாடுதுறை ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் 2ல் தான் நம்மளுடைய மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் வந்து நின்றுட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூட்டுக்குமே ஒரு பேசஞ்சராக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 45 ரூபீஸ் வந்து ட்ராவல் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு போனீங்கன்னா 35 ரூபீஸ். அதுவே மயிலாடுதுறை டு காரைக்குடி போனீங்கன்னா 45 ரூபீஸ் வந்து இதுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ தூரத்தில் ஒரு EMD லோக்கோமோட்டிவ் நிற்கிது பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளை காரைக்குடி வரைக்கும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. இந்த ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்குமே டெமோவாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அகைன் டெமோவை பார்த்தீங்கன்னா ICF மாற்றினாங்க. அண்ட் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து இப்போதைக்கு வந்து ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ பேசஞ்சர், பட் அது வந்து எக்ஸ்பிரஸாக தான் வரும். அதுக்கு ப்ரொப்போஸ் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அது எக்ஸ்பிரஸ். ஸோ 06 ஸ்டார்ட் ஆகிறதுனால இது ஒரு பேசஞ்சர். ஸோ வாங்க நம்ம ட்ரெயினில் போயிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். WDP 4D GOCயோட லோக்கோமோட்டிவ் தான் இன்றைக்கி நம்மளை மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து காரைக்குடி வரைக்குமே கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூருக்கு வந்து ஒரு ரேக் போகும். அண்ட் திருவாரூர் காரைக்குடி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரேக் போகும். அது வந்து முன்னாடி எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போணுச்சு. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெமு கன்வர்ஷன், அதாவது விழுப்புரத்துலேருந்து இந்த திருவாரூர் மயிலாடுதுறை இந்த ரீஜனுக்கு வர மெமு ஒரு செட் ஆஃப் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா மெமுவாக மாற்றினாங்க. ஸோ அப்போ இருந்து இதுக்கு வந்து ஒரே டெடிக்கேட்டட் ரைட் கொடுத்துருக்குறாங்க. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லேருந்து காரைக்குடி போகும். ரிட்டன் டைரக்ஷனில் காரைக்குடி திருவாரூர் மயிலாடுதுறை இந்த ஃபார்மேட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே டிக்கெட் எடுத்துக்கலாம். நாங்கள் இங்கே ஒரே டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். ஸோ காரைக்குடிக்கு மயிலாடுதுறை 45 ரூபீஸ். ஸோ பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ஃபேர்னே சொல்லலாம். மயிலாடுதுறை ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 4ல் பார்த்தீங்கன்னா மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் நிற்கிது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ கடலூர் போர்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது திருச்சி போகிறதுக்கு ரெடியாக நிற்கிது. ஸோ நீங்கள் அந்த போர்டை பார்த்தாலே தெரியும், மைசூர் மயிலாடுதுறை திருச்சி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் டெடிக்கேட்டட் ரைட் கொடுத்துட்டு இதை வந்து கடலூர் போர்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்மிங் சூன் அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து சதர்ன் ரயில்வே ரிலீஸ் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் 4ல் தான் அந்த ட்ரெயின் நிற்குது. பிளாட்ஃபார்ம் 2ல் நம்மளுடைய
திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் வந்து நிற்கிது. நம்ம ட்ரெயின் ஒரு பேசஞ்சர்னு சொல்லியிருந்தோம். 9 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இருக்குது இந்த ட்ரெயினில். அதில் 2 SLRDயும் 7 நார்மல் ஜென்ரல் கோச்சஸ் சேர்த்து மொத்தமாக 9 கோச்சோடு தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதோட ரேக் ஷேரிங்கில் விழுப்புரம் திருப்பதி இன்டர்சிட்டியும் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை வர பேசஞ்சர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெயினோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான் நடக்குது. ஸோ அதோட ரேக் ஷேரிங்கை பார்த்தீங்கனாலே தெரியும். விழுப்புரம் டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சர், மயிலாடுதுறை திருவாரூர், திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர். ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. வாங்க இந்த ஒரு இனிமையான பயணத்தை மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து துவங்கலாம். ஸோ ஷெட்யூல் டிபார்ச்சர் டைமிங்கான 7:10 AM நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். ஸோ ஆன் டைமுக்கு கிளம்பிருச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா பாமணி அப்புறம் காரைக்கால் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. ஸோ 2 ட்ரெயினுக்கும் வழி விட்டுட்டு நம்ம ட்ரெயின் எடுத்து கரெக்டாக ஆன் டைமுக்கு கிளம்பிருச்சு மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து. ஸோ இந்த ரூட் வழியாக போனோம்னா கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி இதுக்கு போகலாம். அண்ட் நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா திருவாரூர், நாகூர், வேளாங்கண்ணி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து இந்த ரூட்டில் தான் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். இதில் தான் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடிக்கு போன மீட்டர் கேஜ் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அது தரங்கம்பாடி வரைக்குமே போகும். ஸோ அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து எடுத்துட்டாங்க. பட் இப்போவுமே அந்த ப்ராஜெக்டை அகைன் கொண்டு வரணும், ப்ராட்கேஜை வந்து மாற்றணும் அப்படின்னு தான் ரிக்வஸ்ட் வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த கார்டு மாதிரி போகுது பார்த்தீங்களா. டைம் பார்த்தீங்கன்னா 7:27 AM ஆகுது. பேரளம் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலுக்கு ஒரு லைன் ப்ராட்கேஜ் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. மீட்டர் கேஜை வந்து ப்ராட்கேஜாக மாற்றுறதுக்கான ஒர்க்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் வெறும் பேரளம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த லைன் கமிஷன் பண்ண பிறகு பேரளம் ஜங்ஷனை வந்து இது மாறிடும். ஸோ காரைக்கால், வேளாங்கண்ணிலாம் போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் கிடச்சிரும். திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் போய் ரிவர்சல் எடுக்க தேவை கிடையாது. ஸோ பேரளம் வந்து ஜங்ஷனாக மாறப்போது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கான ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, நீங்கள் பாருங்கள். ஸோ காரைக்காலிலேருந்து திருநள்ளார் வழியாக பேரளத்துக்கு கேஸ் கன்வெர்ஷன் ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இது ஒன்ஸ் அப்பான டைம் மீட்டர் கேஜாக இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து இப்போ ரிசம்ஷன் பண்ணி இப்போ இது வந்து ப்ராட் கேஜாக மாற்றுறதுக்கான ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ அதோடைய ஒரு பகுதி தான் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மண் எல்லாமே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காரைக்கால் வந்து ட்ராக் ஒர்க்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ இது வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் கம் கேஸ் கன்வெர்ஷன் ஒர்க்ஸாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய ட்ராக்ஸ் வச்சுருக்கிறது நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இந்த லைனில் தான் வந்து நம்ம ட்ராக் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது பேரளம் ஜங்ஷனில். காரைக்கால், திருநள்ளார், பேரளம். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு இதுவே லைனு. இந்த ரூட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷனாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான், பூந்தோட்டம். ஸோ வர வழியில் மங்காநல்லூர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து அபண்டன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இது ஒன்று தான் ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ட்ரெயின் கிளம்பிருச்சு, வாங்க ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம்.
இதுதான் இந்த ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப் நன்னிலம். இதுக்கப்புறம் திருவாரூர் ஜங்ஷன் தான். ஸோ எவ்வளோ சின்ன டிஸ்டன்ஸில் ரன் ஆகிற பேசஞ்சர்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ட்ரெயின் கிளம்பிட்டாச்சு. அங்கே ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த சைடு வர ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா காரைக்கால்லேருந்து தஞ்சாவூர் போகிற ரயில்வே ட்ராக். ஸோ நம்மளுடைய இந்த மயிலாடுதுறை திருவாரூர் இந்த ட்ராக் வந்து இங்கே ஜாயின் ஆகும். வேளாங்கண்ணி காரைக்கால் இந்த சைடு வந்து வர ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ரூட்டில் வந்து தான் திருவாரூர் ஜங்ஷனில் வரும். ஸோ நம்ம ட்ரெயின்ஸ் இந்த சைடில் வந்து டைவர்ஷன் ஆகி திருவாரூர் ஜங்ஷனில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ காரைக்குடிக்கு போகணும்னா பிளாட்ஃபார்ம் 4 or 5 தான் நம்ம ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ 1 to 3லேருந்து நம்ம ட்ரெயின்ஸ் போணுச்சுன்னா கண்டிப்பாக காரைக்குடி லைனில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ பிளாட்ஃபார்ம் 5 தான் நம்ம ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 8 AM திருவாரூர் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மெமு ரீசெண்டாக ஐசிஎஃப்லேருந்து மாற்றப்பட்ட மெமு இது பார்த்திங்கன்னா இப்போ மயிலாடுதுறை போயிட்டு அகைன் மயிலாடுதுறைலேருந்து ஈவினிங் கிளம்பி விழுப்புரம் போகும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர். அதே போலவே அந்த சைடு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து திருச்சி போகிற டெமோ அண்ட் காரைக்காலம் தஞ்சாவூர் போகிற டெமோ என இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்துடும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 ட்ரெயின்ஸ் ஒரே டைமில் வந்து இந்த இடத்துல வந்து சங்கமிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மயிலாடுதுறையிலேருந்து யாராவது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் இங்கே திருவாரூர்லேயே வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 4 or 5 தான் நிற்கும். ஸோ அங்கேயே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே ஃபுட் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் எங்கேயுமே ஃபுட் வந்து கிடைக்காது காரைக்குடி வரைக்குமே. ஸோ பெட்டர் நீங்கள் திருவாரூர்லேயே வந்து ஃபுட் வாங்கிக்கிறது தான் நல்லது. பிளாட்ஃபார்ம் 5 தான் நம்மளுடைய இந்த திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் வந்து நின்றுட்டு இருக்குது. ஃபைனலி நம்மளுடைய 06541 மயிலாடுதுறை திருவாரூர் பேசஞ்சர் ட்ராவல் ஜேர்னி வந்து இதோட நிறைவு பெறுதுன்னு சொல்ல முடியாது. இதோட கண்டினியூஷனான திருவாரூர் காரைக்குடி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ திருவாரூர் ஜங்ஷன் வந்த பிறகு வேளாங்கண்ணிலேருந்து திருச்சி போகிற டெமோ வந்துச்சு. ஸோ வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இந்த ஏரியாவிலேருந்து இந்த பட்டுக்கோட்டை அறந்தாங்கி இந்த ரீஜன் எல்லாமே போகிறதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து பிளாட்ஃபார்ம் மாறி வந்தாங்க. ஸோ அந்த வீடியோமே நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இந்த டைம்ஸ் எல்லாத்துமே கனெக்ஷனை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 8:25 தான் கிளம்ப போகுது. 8 AM திருவாரூருக்கு வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 25 minutes இங்கே நின்றுட்டு 8:25 தான் கிளம்புது. ஸோ இப்போ வேளாங்கண்ணிலேருந்து வந்த ட்ரெயினில் வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் ஆப்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா வீக்லி 7 days டெய்லி ஆப்ரேட் ஆகுது. பட் திருவாரூர் டு காரைக்குடி பார்த்தீங்கன்னா வீக்லி 6 days மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. சண்டே வந்து ஆப்ரேட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க டெய்லி ஆப்ரேட் பண்ணணும்னு. பார்க்கலாம் அது வரும் காலங்களில் நடக்குதா அப்படிங்கிறத. திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 rupees வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8:25 கிளம்பி 11:45 காரைக்குடிக்கு போய் சேர போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் ரூட் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறதே கிடையாது. எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. மற்றபடி இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகலை. திருத்துறைப்பூண்டி டு அகஸ்தியம்பள்ளி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. பேரளம், நன்னிலம், பூந்தோட்டம் இந்த ரீஜன்லேருந்து யாராவது திருச்சி போகணும்னா நீங்கள் இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயின் திருவாரூர் ஜங்ஷன் வந்த பிறகு ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா அந்த வேளாங்கண்ணி திருச்சி ட்ரெயின் வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் பிளாட்ஃபார்மாக இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 ரீஜன், அதாவது இந்த 3 ஊர்லேருந்து யாராவது திருச்சி தஞ்சாவூர் இந்த ரீஜனுக்குலாம் போகணும்னா இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. திருவாரூர் ஜங்ஷனில் இந்த ஒரு கனெக்ஷன் வந்து இப்போ இருக்குது. திருவாரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த சேம் லோக்கோமோட்டிவ் தான் கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ மயிலாடுதுறையிலேருந்து சேம் லோக்கோமோட்டிவ் தான் வந்துச்சு. ஸோ திருவாரூர் ஜங்ஷன்லேருந்தும் அதே லோக்கோமோட்டிவ் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி வழியாக காரைக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ராவல் ஜர்னி வந்து சூப்பராகவே இருக்க போகுது. ஏன்னா அது ஒரு பியூர் டீசல் செக்ஷன். அண்ட் இந்த ரூட்டில் இருக்கிற இந்த மக்களுடைய ஒரு கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பேசஞ்சரை மயிலாடுதுறைக்கோ அல்லது திருவாரூருக்கோ இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல நாட்களாகவே இருக்குது. அது தொடர்பாக ரயில்வே வாரியத்திற்கு
பரிந்துரை அனுப்பியிருப்பதாக திருச்சி கோட்டம் பதிலளிக்கிறது. பட் இப்போ வரைக்குமே அந்த ரயிலை இயக்கவே இல்லை. இதே போல் மறுமார்க்கத்தில் ஒரு பயணிகள் ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது. அதே போலவே இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் இருக்கிறது. இரவு நேர ரயில்கள் அடுத்தபடியாக இருந்தாலும் பகல் நேர ரயில் என்பது ஆப்போசிட்டில் ஒரு பேசஞ்சர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் பேசஞ்சர் இருக்குது. பட் திருவாரூருக்கு வந்து மார்னிங் சைடில் வந்து பேசஞ்சர் எல்லாமே கிடையாது. ஸோ இந்த ட்ரெயின் போயிட்டு அகைன் திரும்பி வர ட்ரெயின் மட்டும்தான். ஸோ இப்போ ரீசென்ட்லி ப்ராட்கேஜாக மாற்றின தேனி ரூட்லையும் இதே நிலமை தான், ஒரே ஒரு பேசஞ்சர் இருக்குது. அதே மாதிரி இந்த திருவாரூர் காரைக்குடி செக்ஷன்லேயும் இந்த ஒரே ஒரு பேசஞ்சர் தான் இருக்குது. ஸோ சதர்ன் ரயில்வே கன்சிடர் பண்ணி இந்த ரூட்டில் அகைன் இன்னொரு பேசஞ்சர் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த பீப்புளுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக இந்த ஒரு டீசல் ஜேர்னி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த ஒரு ஜேர்னி இனிமையாக திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து காரைக்குடி ஜங்ஷன் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் போகிற டெமோ ட்ரெயின். செம்மொழி எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி நீடாமங்கலத்தில் இந்த ட்ரெயின் வந்து இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி இந்த ரீஜன்லாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் வந்த பிறகு தான் நம்ம ட்ரெயினை அனுமதிக்கிறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போகிறாங்கன்னு. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் அப்புறம் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் வர பேசஞ்சர்ஸ் தான். வேளாங்கண்ணி, நாகூர் இங்கே போகிற பேசஞ்சர்ஸ் தான். ஸோ கரெக்டாக அந்த ட்ரெயின் கிளம்பினோடனே நம்ம ட்ரெயின் திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்ப போகுது. ஸோ வாங்க ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட 8:35 AM கிளம்பி நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனை நோக்கி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 10 மினிட்ஸ் எதுக்காக நிறுத்தி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் போகிற ஒரு டெமோ வந்துச்சு. ஸோ அது வந்து லேட்டாக வந்ததுனால இந்த ட்ரெயினை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு கனெக்ஷன், அதாவது வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் சைடுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை போகிறதுக்கும் இந்த ட்ரெயின் திருவாரூரில் வெயிட் பண்ணுது. அதே போலவே தஞ்சாவூர் நீடாமங்கலம் இந்த ரீஜன்லேருந்து யாராவது வரீங்கன்னா நீங்கள் அந்த தஞ்சாவூர் காரைக்கால் பேசஞ்சரில் வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்குமே கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அந்த ட்ரெயின்லேருந்து. ஸோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன பிறகு நின்று கொஞ்சம் பேர் ஏற்றிட்டு தான் போனாங்க. ஸோ ஒரு கனெக்ஷனாகவே இருக்குது, அதாவது 4 சைடுமே ட்ரெயின்ஸ் வந்து பிரிஞ்சு போகிற ஒரு கனெக்ஷன் வந்து இந்த டைமிங் இருக்குது மார்னிங் டைமில். ஸோ வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டேஷன்ஸை நோக்கி போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் 10 km/h ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஒரு சப்வே. ஸோ அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியலை. ஸோ சப்வேக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு ஆள் இல்லாத ரயில்வே கேட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கேட்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கே ஒரு ரயில்வே ஸ்டாஃப்மே இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 km/h ஸ்பீடில் தான் நம்ம ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது. ஏன்னா கேட்ஸ் கிடையாது அதனால்.
பேசஞ்சர் ஃபார் ரெஸ்டரேஷன்லேருந்து மக்கள் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹால் ஸ்டேஷன்ஸ்லையுமே நிறைய பேர் ஏறுறாங்க. ஸோ இது அம்மனூர் அப்படிங்கிற ஒரு ஹால் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ எங்கேயுமே போல்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் சதர்ன் ரயில்வே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு லாஸ்ட் டீசல் செக்ஷனே சொல்லலாம். ஸோ வாங்க ஜர்னி கன்டினியூ பண்ணி போகலாம். சீட் போடுங்க. இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரீச் ஆக போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இந்த ட்ரெயினில் ஏற நிற்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும். நைன் 24 AM திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் எவ்வளோ மக்கள் நின்றாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வேறு இருக்குது. வேதாரண்யம் அகஸ்தியம் பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு வர டெமு பார்த்திங்கன்னா காரைக்குடி டைரக்ஷனுக்கு ஒரு கனெக்ஷனாகவே இருக்குது. ஸோ ட்ரெயின் கிளம்ப போகுது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஜெர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம்.
டைம் பார்த்தீங்கன்னா 10:21 AM ஆகுது. பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இந்த ரூட்லேயே ஒரு முக்கியமான ஸ்டேஷன்னா பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான். இன்னொரு 1.5 மணி நேரத்தில் நம்ம காரைக்குடி வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக 3 மணி நேரம் ஆகும். பட் இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா ஜஸ்ட் 130 ஹவர்ஸில் நீங்கள் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போய் சேர்ந்துடலாம். இன்ஃபேக்ட் திருவாரூர் போகிறதுக்கும் சேம் இதே தான். ஸோ இந்த ட்ரெயினில் ஃபேரும் இப்போ குறைஞ்சிருச்சு. மினிமம் ஃபேரு 10 ரூபீஸ் தான். ஸோ இங்கேருந்து காரைக்குடிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபீஸ், 20 ரூபாயில் நீங்கள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இன்னொரு 1.5 மணி நேரத்தில் நம்ம காரைக்குடி போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பேக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ பட்டுக்கோட்டை அவுட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜல்லி எல்லாமே போட்டிருக்கிறாங்க.
நம்ம அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி காரைக்குடி டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். அறந்தாங்கியிலேருந்து காரைக்குடிக்கு வெறும் 10 ரூபாய் தான் ஃபேர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதுவே நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா 30 ரூபாய் அறந்தாங்கியிலேருந்து காரைக்குடிக்கு. இதுவே இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா 10 ரூபாயில் நீங்கள் அறந்தாங்கியிலேருந்து காரைக்குடிக்கு போகலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா கண்டனூர் புதுவேல் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதான் லாஸ்ட்டு ஸ்டேஷன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷன் தான். மயிலாடுதுறை திருவாரூர்லேருந்து காரைக்குடி வர ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷனுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ரெடியாக நிற்கும். ஸோ இந்த சைடு இறக்கி விட்டோன்னே ஃப்ளைஓவருக்கு கீழே நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஓப்பன் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக போய் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பஸ்ஸில் ஏற வேண்டியதான். ஸோ பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இப்போ டிஎன்எஸ்டிசி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஸோ இந்த பஸ்ஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மக்கள் இந்த ட்ரெயினில் வந்திருக்காங்கன்னு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த திருவாரூர் ட்ரெயினில் வந்தவங்க தான். ஸோ டெய்லியுமே இந்த பஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு நீங்கள் அங்கேருந்து பிற ஊர்களுக்கு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஸ் சர்வீஸை. ஸோ திருவாரூர் காரைக்குடி ட்ரெயினுக்கு வீக்லி 6 டேஸ்க்கு இந்த பஸ் ஃபெசிலிட்டி இப்போ காரைக்குடி ஜங்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு சைடில் தான் இந்த பஸ் வந்து நிற்கிது. ஃபைனலி நம்மளுடைய மயிலாடுதுறை திருவாரூர் அண்ட் திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் ட்ரெயின் ட்ராவல் விளாக் ஒரு முடிவுக்கு வருது. வெறும் 45 ரூபாயில் மயிலாடுதுறையிலிருந்து நீங்கள் காரைக்குடிக்கு வரலாம். இது வாரத்தில் 6 நாட்களுக்கு இருக்குது. திங்கள் முதல் சனி வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த சர்வீஸ் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் வரைக்கும் இந்த சர்வீஸ் இருக்குது. திருவாரூர் காரைக்குடி அப்படிங்கிற அந்த சர்வீஸ் மட்டும் கிடையாது. ஸோ ஓவரால் ட்ராவல் ஜர்னி சூப்பராகவே இருந்துச்சு.
ஸோ செகண்ட் டைம் இந்த ரூட்டில் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ பேசஞ்சர் ட்ரெயினில் செகண்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜேர்னி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் போட்டுருங்க. Stay tuned with Sibi Kumar Vlogs for more updates and travel journeys. Until then, it's bye from Sibi Kumar from Karaikudi Junction. Tata, bye bye.